لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெண் பிள்ளைகளுடைய தர்பியத்தில் நடக்கும் தவறுகள் என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் ஒரு முக்கியமான ஒரு தவறு என்னவென்றால், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, சொகுசாக வாழணும், அவங்க இருக்கிற மாதிரியே எல்லா போகிற இடத்திலும் அவங்க ரொம்ப சொகுசாக வாழணும், எந்த கஷ்டமும் படாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது உண்மையிலேயே இது ஒரு நல்ல யோசனை இருந்தாலும், இப்படி ஒரு செயல் என்பது அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு போகுமா அல்லது அவருடைய வாழ்க்கையை பாதிக்குமா என்றால் கண்டிப்பாக அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும். வீட்டில் இருக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு ஸ்பூன் ஃபீடிங் என்ற மாதிரி எல்லாமே கேட்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது, கேட்குற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பொண்ணு என்றெல்லாம் சொல்லி அவங்கள அவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறது, இது அவர்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் சிரமத்திற்குள்ள வாழ்க்கையாக அது ஆக்கிவிடும். எதற்காக சொல்கிறோம் என்றால், ஒரு தந்தை அல்லது தாய் தன் மகனையோ மகளையோ இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்ற விஷயத்தில் அவங்கள அந்த மனநிலையை நாம் கொண்டு வரணும். அப்போ இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது பல சிரமங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும். நோன்பு பிடிப்பது சிரமம்தான், தொழுகைகளை முறையான நேரத்தில் தொழுவது அது சிரமம்தான். ஆனாலும் அந்த சிரமங்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். வஸ்பிர் அலா மா அசாபக். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்வது சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அசாபக். உனக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்தால் அதன் மீது நீ பொறுமையாக இரு என்று தன் மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி தர்பியா செய்தார்கள் என்பதற்கு ஒரு அழகான சம்பவம் சஹீஹுல் புகாரியில் வருகின்றது. ஹதீஸ் நம்பர் 3113வது ஹதீஸ். 3113வது ஹதீஸில் ஒரு செய்தி வருகின்றது. என்ன செய்தி அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாவரைக்கும் திருகையினால் தமக்கு ஏற்பட்ட வேதனையை குறித்து முறையிட்டார்கள். அவங்க மாவு அரைக்கிறதுனால அவங்க கையிலெல்லாம் கொப்பளம் மாதிரி
வந்து அது அவங்களுக்கு வந்து வலி ஏற்படுத்துது. அதே போல் தண்ணி இறைக்கிறாங்க, தண்ணி இறைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, அவங்க கையெல்லாம் வந்து வலி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முறையிட்டார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சரி, மதீனாவிலே சில அடிமைகள் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லோருக்கும் பங்கீடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் போய் என்ன செய்யுங்க, ஒரு அடிமையை நீங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க, அவங்க வந்து நம்முடைய வேலைகளை செய்வார், ஒரு அடிமை பெண்ணானது அவங்க வந்து வேலை செய்வாங்க, அது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் இலகுவாக்குவாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இல்லை, வெளியே எங்கேயோ போயிருந்தாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, என்ன காரணம், இதற்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி, எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, மாவு அரைக்கிறதுனாலையும் அதே போல் தண்ணீர் இறைப்பதினாலும் என்னுடைய கைகளில் வலி அதிகமாகிறது, கொப்புளம் போல கைகளில் ஏற்படுகின்றது, தந்தை வந்தால் அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், எனக்கு வந்து ஏதாவது அடிமை இருந்தால் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், அடிமையோ அடிமை பெண்ணையோ இருந்தால் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தை சொல்கிறார்கள். விவரம் அறிந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பார்க்க போகிறாங்க. போனால் அவங்க ரெண்டு பேரும் படுத்திருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் இருவரும் என்னிடம் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீங்கள் அடிமை கேட்டீங்க, அந்த அடிமை உங்களுக்கு கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் லேஸ் ஆகும், உங்களுடைய சிரமங்கள் கொஞ்சம் குறையும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்த அடிமை உங்களுக்கு கிடைப்பதை விட இன்னொரு சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? யாரு? தன் மகள் ஃபாத்திமா. தன் மகள் ஃபாத்திமா கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய அழகான உபதேசம் பாருங்க. நீங்கள் அடிமையை கேட்டீங்க, நீங்கள் அடிமையை கேட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய சிரமங்கள் குறையும் என்பதற்காக. ஆனால் அதைவிட சிறந்த ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிமையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த நல்லது அதைவிட சிறந்த ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அடிமையை கிடைப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் அது சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இது நீங்கள் சொல்லி நீங்கள் படுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவா, உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் இலகுவாக்கி தருவான். சுப்ஹானல்லாஹ். தன் மகள் மீது எவ்வளோ அக்கறை இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு அடிமையை கொடுப்பதை விட அவர்களுக்கு இந்த திக்ருகளை சொல்லி கொடுத்திருப்பார்கள். என் பிள்ளை உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாக என்னுடைய மகள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில்
கஷ்டப்படணும், உலகத்தில் மூழ்கிவிடக்கூடாது. உலகத்தில் நமக்கு சிரமங்கள் வந்தால் தாங்கிக்கணும், அல்லாஹுக்காக தாங்கிக்கணும். உலகத்துடைய இந்த சுகபோகமான வாழ்க்கையில் நாம் மூழ்கி அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வளோ அழகான உபதேசம் செய்தார்கள். அப்போ நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு சைக்கிள் வேணுமா உடனே வாங்கி கொடுக்குறோம், பைக் வேணுமா உடனே வாங்கிக்கிறோம், எது வேணாலும் உடனே நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஏன்? என் பிள்ளை கேட்டுட்டான், அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் சிரமப்படக்கூடாது. இந்த அக்கறை மார்க்க விஷயத்தில் நாம் காட்டுகின்றோமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ அழகாக குர்ஆன் ஓத தெரியும், இத்தனை சூறாக்கள் மன்னமாக இருக்கின்றது, என்னுடைய பிள்ளைக்கு இந்த சீரா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, என் பிள்ளைக்கு ஹலால் என்ன ஹராம் என்ன நன்றாக தெரியும். இதை குறித்து கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. சரியான தர்பியா இல்லாமல் காலேஜில் படிக்கும்போது அங்கே மாற்று மதத்தவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு இஸ்லாத்தையே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய, இஸ்லாத்தையே தொலைக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஏற்படுகின்றது. இதற்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம். பெற்றோர்கள் இந்த இஸ்லாத்துடைய அருமை அவங்களுக்கு புரிய வைக்கவில்லை. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துடைய அருமை என்ன, இஸ்லாத்துடைய மகத்துவம் என்றால் என்ன, இஸ்லாம் என்பது எவ்வளோ பெரிய நிஅமத்து, அது சரியாக சொல்லி கொடுக்கல. அவங்களுக்கு பள்ளிக்கூட கல்வி பற்றி முக்கியத்துவம் காட்டினாங்க, கல்லூரியுடைய கல்வியை குறித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் மார்க்க கல்வியை அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில் கோட்டை விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவுதான் தன்னுடைய மகள் முர்த்ததாக நிற்கக்கூடிய ஒரு சூழல், இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு அக்பர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே என்னுடைய மகராக நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். பணத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் இஸ்லாத்திற்கு மதிப்பு கொடுத்தார்கள். ஆனால் இந்த நிலை இன்றைய முஸ்லிம் பெண்களிடத்தில் இருக்கின்றதா? உலகத்தை பொருட்டாக மதிக்காமல், செல்வத்தை பொருட்டாக மதிக்காமல், மார்க்கத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், மார்க்கத்திற்காக எல்லா விஷயத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன், மார்க்கம் மற்றும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு எத்தனை முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் தான். கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்கிறார்கள், இஸ்லாத்தின் மீது பற்றோடு வாழ்கிறார்கள், இது நாம் கவனிக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு அந்த சரியான தர்பியத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்க கல்லூரிக்கு போனாலும் நாம் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவர்களுக்கு அகீதா ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு அல்லாஹுடைய மஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், இஸ்லாத்துடைய மஹப்பத் அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கணித்திற்குரியவர்களே, நம்முடைய தர்பியாவில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக நாம் எடுக்கணும். இன்னொரு முக்கியமான சம்பவம், சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலை, சய்யிது தாபிஈன் என்று அழைக்கப்படக்கூடிய, தாபிஈன்களில் தலைவர், தாபிஈன்களுடைய தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிக சிறந்த அறிஞர், மதீனாவுடைய ஃபுகஹா மார்க்க சட்ட மேதைகளில் மிக சிறந்த ஒரு மார்க்க சட்ட மேதை சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலை. பனு உமையாவுடைய ஆட்சி காலத்தில் அப்துல் மலிக் பின் மர்வான் அவன் தன் மகனுக்காக, தன் மகன் வலீதுக்காக
சயீத் இப்னுல் முஸையிப் அவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகளை கேட்டு ஆள் அனுப்புகின்றான். யாரு? ஹலீஃபா, அரசர் தன் மகனுக்கு பெண் கேட்டு சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஆள் அனுப்புகின்றான். அவர்கள் அந்த வந்த தூதுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்ஷிர் பி கைரி யௌமின் வலதத்க உம்முக் கத் ஜாஅத்க துன்யா பி ஹஸாஃபீரிஹா. சயீத் இப்னுல் முஸையிப் அவர்களே, நீங்கள் சந்தோஷப்படுங்க, இன்றைய நாள் கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? அரசர் தன் மகனுக்கு பொண்ணு கேட்டு உங்கள் பொண்ணை கேட்டு ஆள் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்லி மறுத்தாங்க தெரியுமா? லவ் கானத்தி துன்யா இந்தல்லாஹி தஅதிலு ஜனாஹ பஊதத்தின் மா அஸ்கல் காஃபிர் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு ஈயுடைய ரெக்கை அளவிற்கு மதிப்பு கொண்டிருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுத்திருக்க மாட்டான். எனவே இந்த உலகம் என்பது அற்பமானது, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சம்மதம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதனால் என்ன ஆச்சு? பிறகு அவர்கள் அரசருடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அது வேறு விஷயம். ஒரு நாள் தன்னுடைய ஹலகாவிலே, தன்னுடைய வகுப்பில் அவர்கள் வகுப்பு எடுப்பார்கள். அவர்களிடத்தில் பல மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு மாணவர் ஒரு வாரம் வராமல் இருந்தார். ஒரு வாரம் கழித்து அந்த மாணவர் வருகிறார். அவருடைய பேர் அபு வதா. அப்போ கேட்குறாங்க, அபு வதா அவர்களே, ஏன் நீங்கள் வரல? அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுடைய கஃபன் தஃபன் மற்றும் தாசியத் உடைய விஷயத்தில் ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு, என்னால் வகுப்புக்கு வர முடியவில்லை என்று சொல்கிறார்கள். சரி, வகுப்பு முடிந்து போகும்போது வேறு திருமணம் நீங்கள் பண்ணலையா அவங்க கேட்குறாங்க. எனக்கு போய் யார் பெண்ணு கொடுப்பாங்க? என்னிடம் இருப்பதோ 2 அல்லது 3 திர்ஹம்கள் தான். எனக்கு போய் யார் திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அபு வதா சொல்லும்போது, என் மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறேன் என்று சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். உண்மையான்னு கேட்டால், ஆமாம் உண்மைதான். 2-3 திர்ஹம் வச்சு உங்களால் வாழ்க்கையை ஓட்ட முடியாதா? 2 திர்ஹம் கொடுங்க மகராக, என்னுடைய மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று அங்கேயே ஹம்து சலவாத் ஓதி அங்கேயே மகளை திருமணம் முடித்து ஹுத்பாவை ஓதி நிக்காஹ் செய்து முடித்து அனுப்பிவிட்டார்கள். அபு வதா சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அவங்க நோம்போடு இருந்தாங்க. நோன்பு திறப்பதற்காக உட்கார்ந்துருக்காங்க. ரொட்டியும் கொஞ்சோண்டு எண்ணெய், ஜைத்தூன் எண்ணெய் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுது. யார் என்று கேட்டால் சயீத் என்று சொல்ல வெளியிருந்து சத்தம் வருது. எனக்கு மதீனாவில் இருந்த எல்லா சயீதுகளுடைய பெயர்களும் ஞாபகம் வந்தது. ஆனால் சயீத் இப்னுல் முஸையிபுடைய பெயரை தவிர. ஏன் தெரியுமா? சயீத் இப்னுல் முஸையிப் அவர்கள் 40 ஆண்டுகளாக தன்னுடைய வீட்டை விட்டா பள்ளி, பள்ளி விட்டா வீடு, அப்படிதான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்ரிபுடைய நேரத்தில் அவர் இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த சிந்தனையே வரல. கதவு திறந்து பார்த்தா சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நிற்கிறாங்க. பின்னாடி அவங்களுடைய மகள் நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன், எனவே இனிமேல் இது உங்களுடைய பொறுப்பில் என்று சொல்லி தன்னுடைய மகளை உள்ளே அனுப்பி அவங்க கதவு சாத்திக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே வீட்டுக்கு கூரை மீது ஏறி, மக்களே, சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மகளை எனக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் என்று சந்தோஷத்தில் சத்தமாக சொல்கிறாங்க. எல்லாரும் வர்றாங்க. அவங்களுடைய தாயும் வர்றாங்க. சொல்கிறாங்க, நான் அவங்கள நான் 3 நாள் வரைக்கும் நீங்கள் அவங்க கூட நெருங்கக்கூடாது, நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குவேன், நல்லபடியாக அவங்கள நான் அலங்கரிப்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட வாழ்க்கையை துவங்கணும் என்று சொல்லி அவங்களுடைய தாய் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான்
பார்த்தேன் சயீத் இப்னுல் முஸைப் ரஹ்மத்துல்லாஹியுடைய மகள் குர்ஆனை மனனம் செய்தவளாகவும் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களாகவும் கணவனை மதிக்கக்கூடியவளாகவும் அழகான பெண்ணாகவும் அவங்க இருந்தாங்க. ஒரு மாதம் அவர்கள் வகுப்புக்கு போகலை. ஒரு மாதம் கழித்து அவங்க போக நினைக்கும்போது, எங்கே போகிறீங்க? நான் வகுப்புக்கு போகிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என்னுடைய தந்தை எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து விட்டார்கள், நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு பெண் தன்னுடைய மகளுடைய தர்பியத்தை செய்திருந்தார்கள். ஒரு நாள் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹியுடைய வகுப்புக்கு அவங்க போகிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க. வகுப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு தனியாக இருக்கும்போது, எப்படி இருக்காங்க உங்கள் மனைவி, எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தன்னிடம் இருந்த 20,000 திர்ஹம் எடுத்து கொடுக்குறாங்க சயீத் இப்னுல் முஸையிப். உங்களுக்காக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தை துச்சமாக கருதி அரசருடைய மகனுக்கே தன் மகளை கொடுக்காமல், சாதாரண ஒரு ஏழை ஆனால் நல்ல ஒரு மாணவர், நல்ல அஹ்லாக் உடையவர், நல்ல இல்முடையவர், அவருக்கு என்னுடைய மகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு வந்தது என்று சொன்னால், இந்த விஷயத்தை நாம் எத்தனை பேர் இதை பாடமாக எடுக்கிறோம்? எனவே கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கம்தான் நம்முடைய முதலாய கடமையாக இருக்கின்றது. நமக்கு மார்க்கம்தான் முக்கியம். உலகம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாலிஹான மாப்பிள்ளை நம்முடைய மகளுக்காக தேட வேண்டும். என்ன படிக்கிறார், என்ன படித்திருக்கிறார் என்பதை விட அவருடைய குணங்கள் எப்படி இருக்கின்றன, அவருடைய அகீதா எப்படி இருக்கின்றது என்பதை கவனித்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.